By selling a speaker for 768, a man loses 20%. In order to gain 20%, how much should he sell the speaker? 20% நட்டம். அப்படின்னா 20% லாபம் கிடைக்கும். வெளிப்படையாக ஒரு என்ன விலைக்கு விற்க வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்க கஷ்டப்பாடு எழுதி வைக்கணும். வந்து செல்லிங் பிரைஸ் வந்து 768 ரூபா எடுத்துக்கிறாரு. அப்போ எவ்வளோ வருதுன்னா லாஸ் வந்து 20% கிடைக்குது. கிடைக்க வேண்டிய கெயின் வந்து 20% அப்படின்னா சிபி எஸ்பிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. ஓகே, இப்போ நமக்கு ஃபார்முலா அப்படி எழுதிக்கலாம். லாஸுக்கு வந்து எஸ் இன்ட்டு லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி போடணும். இதான் ஃபார்முலா. அப்போ இதுபடி நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்குன்னா 768 ரூபாயா இருக்கு. நம்ம காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியுமா அப்படின்னா இங்கே தெரியாது. சிபி அப்படி இருக்கட்டும். இது 100 மைனஸ் 20% நஷ்டம். 20 100. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா சிபி இன்ட்டு இது கிடைக்கும் 100 கிடைக்கும். 100 மைனஸ் 20 கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு சிபி இன்ட்டு 80/100 ஈக்குவல் டு 768. ஓகே, இதை இந்த பக்கம் வந்து போனோம்னா காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சோம். சிபி ஈக்குவல் டு 768 இன்ட்டு 100/80 கிடைக்கும். 0 வெட்டிடலாம். 78 98 72 மிச்சம் 4 46 48 8 47 6 48 அப்படி கிடைக்கும். அப்போ ஒரு எவ்வளவு விற்கிறாரு விற்கணும் அப்படின்னா 960 ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்கணும். இது காஸ்ட் ப்ரைஸ். இப்போ 20% லாபம் கிடைக்கணும். அப்போ ஃபார் 20% கெயின் அப்படின்னா என்னவா இருக்கணும், எவ்வளவுக்கு வரணும் அப்படின்னா இங்க இப்போ வருவோம். இந்த கெயினுக்கு உண்டான ஃபார்முலா வந்து இன்ட்டு 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ். இது ஃபார்முலா. அப்போ சிபி நமக்கு இங்கே கிடைச்சிச்சு 960 ரூபா கிடைச்சாச்சு. இன்ட்டு 100 பிளஸ் 20/100. அப்போ இதுக்கு எடுத்தோம் அப்படின்னா 960 இன்ட்டு 120/100. 20 ரூபா வெட்டிடலாம், இங்கே வெட்டிடலாம். அப்போ எவ்வளோன்னா 96 வந்து 12ஆல் பெருக்குனா தெரிஞ்சிடும். 6 72 மிச்சம் 7 9 108 7 115. அப்ப இவர் இதெல்லாம் வித்திருக்கணும் அப்படின்னா 1152 ரூபாய்க்கு வித்திருந்தாருன்னா இவருக்கு 20% லாபம் கிடைக்கும். இதுதான் இந்த சமக்குண்டான ஆன்சர். தேங்க்யூ.